நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கிற குறைச்சி மதிப்பிடுற ஒரு பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்க. அது விலை குறைவு, சத்து அதிகம். தினமும் ஒரு கப் பப்பாளி பழம் சாப்பிட்டா உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்னு தெரியுமாங்க? நம்ம ஊரில் தாராளமாக கிடைக்கிற இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு கிடைக்கும் முக்கியமான நன்மைகள் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல செரிமானத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் பப்பைன் என்கிற என்சைம் இருக்கிறதுனால புரோட்டீன் செரிமானத்துக்கு உதவுதுங்க. அதோட நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கவும் மோஷன் சுலபமாக போகிறதுக்கும் உதவுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலை இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கும் உதவுதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நல்லது. பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால கண்ணோட ஆரோக்கியத்தை பராமரிப்பதுக்கு உதவுதுங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு விட்டமின் சி, கொலாஜன் உருவாக உதவுவதனால சரும ஆரோக்கியமாக இருக்கவும் வயது தொடர்பான மாற்றங்கள் மெதுவாக வரவும் உதவுதுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரத்தத்தில் சர்க்கரை நாண்டா கட்டுப்பாட்டில் இருந்தால் அளவோடு ஒரு கிண்ணமாக பப்பாளி எடுத்துக்கலாங்க. இது குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட பழங்களில் ஒன்றுங்க. இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேணாம். ஆனால் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு நல்ல ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாங்க. குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து இருப்பதனால வயிறு நிறைஞ்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா நண்டா பழுத்த பப்பாளி பழம் அளவோடு சாப்பிடலாங்க. ஆனால் பச்சையா அல்லது முழுகமையாக பழுக்காத பழங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் லேட்டஸ் கருப்பு சுருக்கத்தை தூண்டும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக கருதப்படுதுங்க. பப்பாளி இலை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. குறிப்பாக டெங்கு அதிகமான பரவன காலங்களில் பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை சாறு பிளேட்லெட் எண்ணிக்கை அதிகரிக்க பயன்படுத்தினாங்க. அதே போல் பப்பாளி இலை சாறை பயன்படுத்தி கேப்சூல்களும் பயன்படுத்துனாங்க. ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா டெங்கு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்டோட அளவு குறையுங்க. பப்பாளி இலைசாறு எடுக்கிறதுனால பிளேட்லெட்டோட அளவை அதிகரிக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. அவ்வளோ குணம் பப்பாளி இலைக்கும் இருக்குங்க. பச்சை பப்பாளி காயை தோல் நீக்கி தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால யூரிக் ஆசிட் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோயால், பொட்டாசியம் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாங்க. தினமும் ஒரு கப் அளவு பப்பாளி பழம் சாப்பிட்ற பழக்கத்தை வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியர்கள் வரை எல்லாருக்கும் கொண்டு வாங்க. இந்த சின்ன பழக்கம் பார்த்தீங்கன்னா நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு நல்ல முதலீடாக இருக்குங்க. இதே மாதிரி டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பழங்களோட நன்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.